புதியகும் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சௌமியா அண்ட் ஆர்ஜே வருண். வணக்கம் வருண். வணக்கம். எஸ், வணக்கம் சொல்லி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றதை விட எல்லாருமே இதை பத்தி பேச வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் வரும். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா இது வந்து ஒரு டிசாஸ்டரான ஒரு நாள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னைக்கு வந்து நாகசாக்கி டே. இன்னில இருந்து 3 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிரோஷிமா டே இருந்தது. பட் அன்னைக்கு வந்து உடல் உறுப்பு தானம் சம்பந்தமான ஒரு தினம் இருந்ததால நம்ம அன்னைக்கு வந்து அதை பத்தி பேசலனாலும் இன்னைக்கு நாகசாக்கி டே சம்பந்தமா பேசுறோம். நல்ல விஷயம் இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது. கரெக்ட். அதாவது பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போர் நடந்த சமயத்துல 1945 அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்ற ஜப்பான்ல இருக்கிற இந்த 2 நகரத்து மேலயும் அணு ஆயுதத்தை வந்து வீசினாங்க. அதனால ஏற்பட்ட பாதிப்பு பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைமுறை தாண்டி அந்த ரேடியேஷன்ஸ் இன்னி வரைக்கும் பாதிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த காரணத்தினாலதான் இந்த ஒரு நாள் எடுத்து இன்னைக்கு நம்ம பேசுறோம். அன்னைக்கு விட்டாலும் நம்ம இன்னைக்கு இந்த நாள் எடுத்து பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நிறைய அவுட்கம்ஸ் இருக்க போது, நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை இன்னைக்கு வலியுறுத்துற மாதிரி இந்த நாள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு எக்ஸசைஸை பார்த்து கண்டிப்பா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உடலுக்கு பல்வேறு நோய்கள் வந்துட்டுருக்குது. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி. அதற்கு ஒரு ஆசன முறைகளில் அற்புதமான ஒரு பயிற்சி மயூராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம். இதை நம்ம ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல வஜ்ராசன நிலைக்கு வாங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வஜ்ராசன நிலைக்கு வந்துட்டு 2 கைகளையும் முன்புறம் கொண்டுட்டு வந்து விரல்கள் உடலில் உள்புறம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கைகள் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி இந்த 2 முழங்கைகளும் வயிற்றுப்பகுதியில் அழுத்தம் வர மாதிரி கொடுத்துக்கிறணும். வலது காலை மட்டும் பின்னாடி நீட்டுங்க. அப்படியே மெதுவாக பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக செய்யணும். இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது ஆரம்ப பயிற்சியாளர்கள் ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு தலையணை ஒரு பெட்ஷீட் வச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு சில சமயங்களில் நேர முகம் வந்து கீழே அடிச்சிடும். இந்த முகவாய்க்கட்டை பல்லில் மூக்கில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக மெதுவாக அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். நல்லா பேலன்ஸ் பண்ணணும். இப்போது இடது காலையும் பின்னாடி கொண்டுட்டு போயிருங்க. தலையை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. தலையை மட்டும் கொண்டு வாங்க, கீழே தலையை கீழே கொண்டு வாங்க. இப்போது மெதுவாக நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு 2 கால்களையும் மேலே தூக்கணும், தலையை மேலே தூக்கணும். உடலை லேசாக முன்புறம் கொண்டுட்டு வாங்க. பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். மெதுவாக கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிடுங்க. அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெக்காக கொண்டுட்டு வாங்க. 2 லெக்கையும் கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மீண்டும் வஜ்ராசனத்துக்கு வாங்க. இது ஆரம்ப நிலையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இன்னும் கூட காலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். நல்லா நீட்டினாங்கன்னாக்க, அதாவது அழுத்தம் முழுமையாக வயிற்றுப்பகுதிக்கு வரும் பொழுது அந்த பேங்க்ரியாஸ் சரியாக இயங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆசனம் தான் இந்த மயூராசனம். சூப்பர். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறனாலும் நம்மளுக்கு அன்றைக்கி நாள் வந்து நிறைய ஹெக்டிக்கான வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா கூட, இல்லை ஒரு சண்டேக்கே போகிறோன்னா கூட ஒரு எக்ஸசைஸ் யோகா பண்ணிட்டு போங்கப்பா, இல்லையா? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற மூடே போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் சொன்னேன். நம்ம ஓவர் அப்படி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாய்க்கு நம்மளுக்கு விலங்கு போட்டுருவாங்க. வாய்க்கு விலங்கு அப்படிங்கிறத தாண்டி வாய்க்கு விலங்கு பற்றி வந்து அருண் சார் பேச போகிறார் தெரியுமா? நான் ஏதோ வாய்க்கு விலங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு ஏதோ ஒரு வேர்ட்லாம் சொல்கிறீங்க. இல்லை, நான் ரைமிங்காக சொல்கிறேன்னு நினச்சிருக்கலாம். பட் என்னன்னா வாய் விலங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் சித்த வைத்தியர் அருண் பேச போறாரு. ஓகே, அதனால நீங்க ஒரு டைமிங்கா சொல்லிட்டீங்க. கிரேட். வாய் விலங்கம்னா என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கடைச்சிறக்கு வாய் விலங்கம். பழுப்பு நிறத்தில் மிளகு போன்ற ஒரு சைஸில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த வாய் விலங்கம். இந்த வாய் விலங்கத்தோட முக்கியமான பலன் கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த புழுக்கொல்லி. இந்த வாய் விலங்கத்தில் இன்னும் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக புழுக்கொல்லி செய்யக்கூடிய மருந்துகளை சாப்பிடும்போது இரவு நேரங்களில் அதை சாப்பிட்டுட்டு காலையில் விளக்கெண்ணெய் தனியாக குடிக்க வேண்டியிருக்கும். இந்த வாய் விலங்கத்தை பயன்படுத்தும் போது இதுவே மலமிளக்கியாகவும் செயல்படும், மிகச்சிறந்த புழுக்கொல்லியாகவும் செயல்படும். அப்போ இரவு நேரத்தில் இந்த வாய் விலங்க பொடியை மட்டும் நம்ம ஒரு 3 கிராம் அளவு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மிகச்சிறந்த ஒரு புழுக்கொல்லியாக வந்து செயல்படும். அது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவர்களும் சாப்பிடலாம். குழந்தைகள்னு சொல்லும்போது ஒரு கிராம் அளவு, 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 1 கிராம் அளவு இரவு நேரங்களில் 3 நாட்கள் மட்டும் சுடுதண்ணியில் கலக்கி அதை குடிச்சிடுற மாதிரி இருக்கணும்.
பெரியவங்களுக்கு 3 கிராம் அளவு தொடர்ந்து 3 நாட்கள் வந்து பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகள் வந்து சுத்தமாகும். ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னாலே ரத்தம் சுத்தமாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருளாக இந்த வாயுவிடங்கம் வந்து செயல்படும். தோலில் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள் வராமல் தடுப்பதற்கும் ரத்தம் சுத்தமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரத்தத்தில் இந்த புழு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுறதுக்கு, தோல் நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் இந்த கிருமிகள். அந்த கிருமிகளை ஒழிப்பதில் முக்கியமான ஒரு பொருளாக இந்த வாயுவிடங்கம் இருக்குது. தோல் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த வாயுவிடங்கத்தை வந்து ரெகுலராக நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்திக்க முடியும். வாயுவிடங்க பொடியை 1லேருந்து 2 கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிடும்போது தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த வாயுவிடங்கத்திற்கு இருக்குது. தோல் நோய்கள் இருக்கிறவங்களும் இந்த வாயுவிடங்க பொடியை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை குறைப்பதற்கும் இந்த வாயுவிடங்க பொடியை வந்து ரெகுலராகவும் ஒரு 1லேருந்து 2 கிராம் அளவு நம்ம வந்து சாப்பிட முடியும். தோல் நன்றாக இருப்பதற்கு, தோல் பளபளப்பாகிறதுக்கு இதை மிளகோடு சேர்ந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். வாயுவிடங்கத்தையும் மிளகையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். 2 ஒரு 5 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 200 மில்லி அளவு தண்ணி வைத்து நன்றாக கொதிக்க வைத்து அது ஒரு 50 மில்லி அளவு வற்ற வைத்து வடிகட்டி காலை மாலை 2 வேளை தொடர்ந்து சாப்பிடும்போது தோல் நோய்கள் வராமலும் தடுக்கும், தோல் நோய் இருந்தாலும் குணமாக்கும். அது ஒரு காயகற்ப மருந்தாக இந்த வாயுவிடங்கத்தையும் மிளகையும் சேர்த்த கஷாயம் வந்து நமக்கு வந்து பயன்படும். பொதுவாக வாயுவிடங்கத்துக்கு வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அதனால் உடல் எடையை குறையணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வாயுவிடங்கத்தை வந்து நம்ம வந்து கஷாயமாக பயன்படுத்திக்கலாம். அந்த வாயுவிடங்க கஷாயத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வாயுவிடங்கத்துக்கு இருக்குது. இப்போ உடல் எடை குறையிறதுக்கு, கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த வாயுவிடங்கத்தை கஷாயமாக வந்து நம்ம வந்து டெய்லி எடுத்துக்க முடியும். தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுன்னு பார்த்திங்கன்னா 60 மில்லி. வெறும் வயிற்றில் அதை குடிக்கணும். சிலருக்கு அஜீரண தொந்தரவு இருக்கும். அஜீரணம்னு சொல்லும்போது எவ்வளோ சாப்பிட்டாலும் அது செமிக்காது. அது சரியாமல் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஏப்பம், வயிறு ஊதல் போன்ற நோய்கள்லாம் இருக்கும். அதை நீங்குவதற்கும் இந்த வாயுவிடங்க கஷாயமாக இதை வந்து பயன்படுத்தலாம். முன்னர் குறிப்பிட்ட மாதிரி அதை கஷாயம் போட்டு குடிக்கும்போதும் ஒரு 30லேருந்து 60 மில்லி அளவு குடிக்கும்போதும் வயிறு சம்பந்தப்பட்ட பிணிகள் வந்து முற்றிலுமாக குணமாகும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த வாயுவிடங்கத்துக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இந்த வாயுவிடங்க கஷாயத்தை வந்து அன்றாடம் மற்ற மருந்துகளோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கலாம். அந்த கஷாயம் குடிக்கும்போது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நவீன ஆய்வுகள் இதனுடைய வாயுவிடங்கத்தோட முக்கியமான பலனாக ஒன்று குறிப்பிடுறது பிராங்கோ டயலேட்டர் ஆக்டிவிட்டி இந்த வாயுவிடங்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல், மூச்சுக்குழாயை விரிவடைய செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வாயுவிடங்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இறைப்பு நோய் உடையவர்களும் இந்த வாயுவிடங்க கஷாயத்தை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த இறைப்பு நோயிலிருந்து முற்றிலுமாக குணமாகிறதுக்கு இந்த வாயுவிடங்க கஷாயம் வந்து பயன்படும். வாயுவிலங்கம் சம்பந்தமான ஒரு கேள்விக்குறிக்கான பதில் கிடைச்சிதா மிஸ்டர் வருண்? கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே நான் வந்து இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வந்து புதுசான நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சிக்கு வித் மீ வருண் அண்ட் சௌமியா அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர்லாம் வந்து எந்த டாபிக் பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் ஒரு ஆர்வமாக கேட்கறதுக்கான ஒரு ஸ்டார்ட் இருக்கும். இல்லை எதை பற்றி பேச போகிறாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வந்து சொன்னார்னா தான் நீங்கள் காதாவது கொடுத்து கேட்பீங்க. பட் சில பேரோட பேர் சொன்னாலே அவங்க எதை பற்றி வேணால் பேசிட்டோங்க, நான் உட்காந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பர்சனாலிட்டி தான் இறையன்பு சார். அவர் பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் பகுதியில் வந்து டெய்லி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டான விஷயத்தை பற்றி பேச போகிறான்றதை பார்க்கலாம். மனிதர்கள் சுயநலமானவர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு காலமாக உண்டு. சில அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, மனிதர்கள் வந்து சுயநலம் இல்லாதவன், அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் வந்து ஒரு கூட்டு முயற்சியால் வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி. சில அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனுஷனுமே அடிப்படையில் இஸ் செல்ஃபிஷ், அவன் வந்து தன்னுடைய லாபத்தை தான் எந்த ஒரு நிகழ்வுலையும் பார்ப்பான் அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் சொன்னாங்க. இதில் எது சரி அப்படின்னு நாம் வந்து 2-3 விதமாக பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மரபணுவே எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்மளுடைய ஜீனை என்ன பண்ணோன்னா மேக்சிமம் அந்த இதை வந்து ரெப்ளிகேட் பண்ண தான் பார்க்கும். அதனால் என்னென்னா, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொன்னார், நம்மளுடைய ஜீனே வந்து ஒரு செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு பக்கம். நம்ம உடம்பையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எதை சாப்பிட்டாலும் சரி, நம்ம ஒரு 5 இட்லி சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி எதுக்க போனால் மூளைக்கு தான் போகும். ஏன்னா மூளை வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஆனால் தான் நம்ம உடம்பை இயக்க முடியும். அதுக்கு நிறைய குளுக்கோஸ் தேவை. அதனால் நம்ம சாப்பிட்றதுல 20% வந்து பிரெயினுக்கு போகுது. ஆனால் பிரெயினுடைய சைஸு 2% தான். 2% 20% ஃபுட்டை சாப்பிடுது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, செல்ஃபிஷ் பிரெயின் தியரி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. இப்போ நம்ம உடம்பே செல்ஃபிஷா
கிடையாது. இப்போ ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே நுழையுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம சிஸ்டம் என்ன பண்ணணும், நேச்சுரல் கில்லர் செல்லை ஆக்டிவேட் பண்ணிடும். அந்த நேச்சுரல் கில்லர் செல் என்ன பண்ணோம், அந்த வைரஸை போய் அட்டாக் பண்ணி அந்த வைரஸை செயலிழக்க செய்யும். இந்த ப்ராசஸில் அது என்ன பண்ணுது, அந்த செல்லுனா என்ன அட்டாக் பண்ணு, மற்றதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த செல்லு சூசைட் பண்ணிக்கும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லு சூசைட் பண்ணிக்கிட்டு நம்மளை காப்பாற்றுது. அது ஒரு செல்ஃப்லெஸ் செல். அப்போ மனிதன் அடிப்படையில் செல்ஃபிஷ் ஆனவனா அல்லது செல்ஃப்லெஸ் ஆனவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மனிதன் செல்ஃபிஷாக இருந்ததுனால வளர்ந்தானா அல்லது செல்ஃப்லெஸ்ஸாக இருந்ததுனால வளர்ந்தானா, இது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா பிராணிகளையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கொக்கு கூட்டம் அப்படியே நின்றுட்டு இருக்குது ஒரு பாண்டில், ஃப்ளமிங்கோஸ் எல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்குது, அப்படியே இறக அசைச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஃபாக்ஸ் வருது, ஒரு ஃப்ளமிங்கோவை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே போயிடுது. கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளமிங்கோஸ்லாம் அப்படி டிஸ்டர்ப் ஆயிடுது, அப்படியே அங்கங்கே பறகுது அப்படியே பறகுது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து செட்டில் ஆகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அது மீன் சாப்பிட ஆரம்பிக்குது. கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னா காகங்கள், ஒரு காகம் செத்து போனோடனே மற்ற காகெல்லாம் கூடி காக்கான்னு கத்தி ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சோஷியல் பேர்டுன்னு சொல்லலாம். சரி, ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, அது என்ன பண்ணுது, குட்டி பிறந்தவுடனே எட்டி உதைக்குது. ஏன்னா அது ஓடினா தான் மற்ற பிராணிகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்படி உளுந்த உடனே என்ன பண்ணுது, சில நேரங்களில் ஒரு நரியோ பிடிச்சிருது. அந்த ஒட்டகச்சிவிங்கி கொஞ்ச நேரம் அப்படி சோகமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் நிறையா விலங்குகள் பார்த்திங்கன்னா அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்கிறதுங்கிறது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வாழ்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களில் பார்த்திங்கன்னா ஒரு தாய் என்ன பண்ணுவான், குழந்தை ஒரு எரியிற ஒரு வீட்டில் மாட்டிக்கிச்சுன்னா தன்னை பலி கொடுத்தாவது அந்த குழந்தையை காப்பாற்றிடுவான். அதே மாதிரி ஒரு அப்பா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஒரு முறை போயிட்டுருந்தோம், ஒரு படகு மூழ்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் அப்படி நீந்தி கரைக்கு வந்துட்டேன். அவர் நீந்த முடிஞ்சவர் தான், ஆனால் அவர் வரவே இல்லை. ஏன்னா அவர் பையன் மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாற்றுற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் மயக்கமாகி அப்புறம் கடைசியில் 2 பேருமே கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. இந்த மனிதன் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறானே, அவன் சுயநலம் இல்லாதவன் இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். ஆனால் அதுக்கும் சுயநலம் தான் காரணம். என்னென்னா அடிப்படையில் தன்னுடைய ஜீன் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான் ஒரு மனிதன் அதை காப்பாற்றுறான். சரி, தன் இனத்தை சார்ந்தவங்களை காப்பாற்றுறது கூட ஒரு வகையில் பார்த்திங்கன்னா என்னென்னாக்க அவனுடைய கின்னுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜீன் டிஎன்ஏ இதனுடைய கனெக்ஷன்ஸ்னால தான் டிட்டர்மின் ஆகுது. இதனால தான் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிலந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2ம் கூடும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண் அனிமல் ஆண் அனிமலை சாப்பிடும். அந்த ஆண் சிலந்தி அப்படியே சந்தோஷமாக தன்னை அந்த பெண் சிலந்தி சாப்பிட்றதுக்கு அப்படியே விட்டு கொடுக்கும், இந்த சாப்பிட்டுக்கன்னு. காரணம் என்னென்னா அந்த ஆண் சிலந்திக்கு ஒரு பெண் சிலந்தி கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது தன்னுடைய மரபணுவை அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் விரும்புது. உயிர் போனாலும் பரவாயில்ல, மரபணு போகட்டும் அப்படின்னு நினைக்கிது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆண் சிலந்தி மனுஷனை விட செல்ஃப்லெஸ் இல்லையா? அப்போ மனிதன் உண்மையிலே செல்ஃப்லெஸ் ஆனவனா கிடையாது. மனிதன் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தால் தான் அவனால் சர்வைவ் ஆக முடியும். ஆக செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறதே ஒரு செல்ஃபிஷான விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனிதன் என்ன, ஃபஸ்ட்டு அவன் நிமிர்ந்தான், அவன் தனியாக வேட்டையாட முடியாது, கும்பலாக சேர்ந்து தான் வேட்டையாட முடியும். அப்போ அவனுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனிட் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். பழத்தை சாப்பிட்ற வரைக்கும் ஒரு குரங்கு என்றைக்காவது பழத்தை மற்ற குரங்குக்கு கொடுத்தது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போட அதுவே சாப்பிட்டுட்டு இருக்கோம், எதுக்கும் கொடுக்காது. ஆனால் மனிதன் என்ன, ஆனால் மாமிச பட்சணி பாருங்கள், ஒரு புலி வேட்டையாடினோடனே தனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கடுத்தது நரி சாப்பிடும், அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளூர் சாப்பிடும், அது போயிடும். அதுக்கப்புறம் எறும்பு சாப்பிடும். ஆக மனிதன் எசென்ஷியலாகவே ஒரு செல்ஃபிஷானவன். ஆனால் அவன் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தால் தான் தன்னுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிக்க முடியும். ஆகவே செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மரபு கூறுகளிலேயே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மறைத்து எல்லோரும் சேர்ந்து வாழுகிற போது தான் உண்மையான செல்ஃபிஷ்னஸ் வரும் அப்படின்னு உணர்பவன் தான் குழுவாக சேர்ந்து அனுசரித்து செல்பவன். ஆகவே ஒரு ஆர்கனைசேஷனில் கூட நாம் செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது தான் உயர்ந்தபட்ச செல்ஃபிஷ்னஸ். ஆகவே உண்மையிலே நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம் சமூகம் முழுவதும் காப்பாற்றப்படுகிற போது தான் நடக்கும் என்பதை உணர்ந்து அனுசரிப்பவர்களாகவும் ஆதரிப்பவர்களாகவும்
அன்பு மிக்கவர்களாகவும் ஆவதுதான் நமக்கு இருக்கிற ஒரே பாதை என்பதை உணர்வோம். இன்னைக்கு வந்து நாகசாக்கி டே இல்லையா? ஸோ அதான் நான் வந்து யோசிச்சேன், அணு ஆயுதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டோட சுயநலத்துக்காக, பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல அழிக்கிறதுக்காக தான் வந்து ஒரு நாட்டோட சுயநலத்தினால வந்து உருவாக்கப்படுறது தான் இந்த அணு ஆயுதம். ஆனா இவர் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது கூட வந்து செல்ஃபிஷ்னஸா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இல்லையா? ஓகே, நீங்க எப்படி இப்போ செல்ஃப்லெஸ்ஸா இல்ல செல்ஃபிஷா? இல்ல, எனக்குள்ளே அந்த பட்டிமன்றம் மூடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு என்ன ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சுன்னா, வேர்ல்டுலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கண்ட்ரிக்காக தேவைப்படுறது சுயநலமா தான் இருக்கு இல்லையா? பட் வேர்ல்டே ஒரு கண்ட்ரி, நம்மளாம் அதோட சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிரேட், உங்களை மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நாமளும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இது சம்பந்தமா பேச வந்திருக்கிற ஒரு கெஸ்ட் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதுவிகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தாஜி வருண் நாஜி சௌமியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகசாக்கி டே. நாகசாக்கியில் வந்து குண்டு வெடிச்சது பற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு வந்து பின்னணி என்ன, அதுக்கப்புறம் ஆஃப்டர் த பாம் பிளாஸ்ட் வந்து என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் கிடையாது இல்லையா? ஸோ அதை வந்து அந்த அவேர்னஸை வந்து ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக சொன்னீங்க. அதோட பின்னணியை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய தகவல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் வந்து வெற்றிச்செல்வன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஹீஸ் அ லாயர். சார், இந்த டேயை பற்றி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். இந்த மாதிரி ஒரு டே வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அது மூலியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும்? சில நாட்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் மறக்கக்கூடாது இல்லைங்களா? முக்கியமான தினங்களாக அது நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சில தினங்கள் வந்துட்டு இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நினைவு கூறும். அந்த வகையில் இந்த நாகாசாகி டே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது மனித இன வரலாற்றில் இதுவரைக்கும் மிக ஒரு கொடியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாகாசாகி அப்படிங்கிறது தான். ஹிரோஷிமா நாகாசாகி இந்த ஏன்னால் முதலாக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட நாள். இதற்கு பின்பாக மனித வரலாறு அப்படி மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இது அணு ஆயுதங்களுக்கு முன்னாடி இருந்த மனித சமூகம் அப்படிங்கிறது வேற, இதுக்கு பின்னாடி உள்ள சமூகம் அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்த தேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணு ஆயுத போரை வந்து எதிர்நோக்கி தான் இருக்குது. 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது தண்ணீருக்காக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக வந்துச்சுன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதமாக அணு ஆயுதம் தான் இருக்கும். அப்போது இந்த அணு ஆயுதங்கள் இது வந்து மனித இனத்திற்கு விடப்பட்டுள்ள சவால். மனித இனத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த பூமிக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவால். அந்த வகையில் நாம் அதுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைவூட்டுறதுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த நாளை வந்துட்டு நாம் அனுசரிக்கிறோம். அதை கொண்டு நினைவு கொண்டு வந்துக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து நாகசாக்கியில் வந்து 1945 அந்த அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தினது வந்து அமெரிக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல நேரடியான இம்பேக்ட் வந்து எப்படி இருந்தது? நாகசாகிக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஹிரோஷிமாவில் ஏற்கனவே வந்துட்டு முதல் அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்திட்டாங்க. அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறதும் இது ரெண்டும் ஏறக்குறைய வந்துட்டு மிக பயங்கரமாக தான் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு பாம் வந்துட்டு ஹிரோஷிமா நகரத்தில் வந்துட்டு போடப்பட்டதுக்கு பின்பாக வந்துட்டு இமிடியேட்டாக அந்த நேரத்தில் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 90,000 90,000 மக்கள் வந்துட்டு உடனடியாக வந்துட்டு இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு அதனுடைய இம்பேக்ட் இருந்துச்சு. அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த சைடில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்துட்டு ஒரு நொடியில் சாம்பல் ஆயிடுச்சு. அந்த கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்லக்கூடிய அந்த மையப்பகுதியில் அந்த அணு ஆயுதங்கள் போடப்பட்டவன அது வெடிச்சு சிதறின அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் தான். அது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது. உன்னோட அப்படியே மாற்றி அப்படியே வெடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்க. ஸோ அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த இருந்தக்கூடிய சரௌண்டிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு சாம்பலாக மாறிடுச்சு. இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு 90,000 மக்கள் இறந்து போனார்கள். அதற்கு பின்னாக கதிர்வீச்சின் காரணமாக பல ஆயிரம் மக்கள் இறந்து போகிறாங்க. அது வந்துட்டு அவுட்ரு இந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்து. நாகசாகி எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்துட்டு புளூட்டோனியம் செய்யப்பட்ட அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது, இங்கே உரேனியம் பயன்படுத்துது ஹிரோஷிமாவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆகும்போது ஏறக்குறைய இந்த 2 அணு ஆயுத பயன்பாட்டின் காரணமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் ஜப்பானில் வந்துட்டு மரணம். அதற்கு பின்பாக அடுத்த தலைமுறை இருக்குங்களா, அதனால அந்த ரேடியேஷன் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அதனால் ஏற்பட்ட பயங்கர பாதிப்புகள் அது இன்னும் தொடர்ச்சியாக தான் இருக்குது. அந்த இதுவும் பயங்கரமாக. இரண்டாவது சுற்றுச்சூழலுக்கு இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு இது ஏற்படுத்திய பாருங்களா, அதுவும் வந்துடும். இதுக்காக வந்துட்டு ஐநா வந்துட்டு ஒரு ஸ்டடியை மேற்கொண்டாங்க. இந்த அணு ஆயுதம் பயன்படுத்துக்கு பின்பாக யூஎஸ்ஏ அவங்களும் ஒரு ஸ்டடி ரன் பண்ணாங்க. அந்த ஸ்டடியினுடைய இம்பேக்ட் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதனுடைய கேன்சரில் தொடங்கி இன்னும் பலவிதமான நோய்கள் அந்த பகுதியில் வந்து உண்டாகிருக்கு. இதில் ரொம்ப என்ன கொடுமையான விஷயம்னா அந்த மக்களுக்கு அவங்க கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது,
அது அந்த டாக்டர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதில் சில ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு பயங்கர இருக்குது. கிட்டத்தட்ட 90% பேர்ன் இன்ஜுரிஸ் உள்ள உடம்பு முழுக்கும் கொப்பளங்களாக இருந்துட்டு ஒருத்தருக்கெல்லாம் இந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சதைகள் எதுவுமே இல்லாமல் அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். உடனடியாக அந்த மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு தெரியல, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க, முழுக்க முழுக்க வந்துட்டு காயங்கள் இருக்குது. அந்த குழந்தை வந்து பாலுக்காக அழுகுது. அந்த தாய்க்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தண்ணி கேட்டு அழுகிறாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன தெரியல. தண்ணி இல்லாமலே வந்து ஒரு நாள் வரைக்கும் இருந்து இறந்து போன நபரை பற்றி ஒருத்தர் வந்துட்டு சொல்கிறார். இப்படி பலவிதமான சோக சம்பவங்கள். அது அன்னைக்கு குண்டு வெடித்த நாள் மட்டுமல்ல, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இமீடியட்டாக கொடுக்க வேண்டிய இந்த மெடிக்கல் ரிலீஃப் கிடைக்காம போனதனுடைய பாதிப்புகள் இருக்கு இல்லைங்களா, சரியான அளவுக்கு. அதனால் அவங்க வருந்தி சாகக்கூடியது. அந்த ஒரு நடியில் செத்தவங்களுடைய வந்துட்டு அந்த தீ காயங்களுடைய வந்துட்டு அதனுடைய உடல் வருவது சாகிறது, அது மிக கொடூரமானது. அதை நிறைய பேர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகியில் இருக்கக்கூடிய மேயர் வந்து உலகங்களும் எந்த நாடு வந்து அணு ஆயுத சோதனை பரிசோதனை உடனே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த அணு ஆயுதங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான், நாங்கள் சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய வரும், தயவு செய்து அதை நிறுத்தவும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய பாதிப்புங்கிறது அப்படி உணர்ந்து இருக்கிறாங்க. இந்த 2 அணு ஆயுதங்களும் தப்பி பிழைத்தவர்களும் இருக்கிறாங்க. ஹிபாஷா அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. வந்துட்டு இந்த 2 குண்டு வெடிப்புகளும் தப்பிய நபர்கள் இன்றைக்கு வரைக்கும் நடமாடும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உடல் உபாயம் இல்லாத ஒரு அதில் ஒரு டிசபிளாக இருக்கக்கூடிய ஒரு மிக கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கி அவங்க காட்சி பொருளாக இருக்குது. ஸோ நாம் இதுலேருந்து உணர்ந்திருக்க வேண்டிய அம்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனைக்கு மீறிய ஒரு கொடூர தன்மை ஏற்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் தான் அது வந்துட்டு. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு செகண்டில் நடந்த இம்பேக்டில் போனவங்களோட வந்து அந்த சித்திரவதை பண்ணப்பட்டு, அதாவது அந்த ரொம்ப கொடுமையை அனுபவித்து வந்து இறந்து போனவங்களோட நிலைமை வந்து நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களையும் தாண்டி அந்த சுற்றுச்சூழல் இல்லை அந்த அமைப்பு, அந்த கிரவுண்ட் இருக்கட்டும், அதில் வந்து இருக்க வெஜிடேஷன், அந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள்லாம் வந்திருக்கதான் நாங்கள் வந்து நிறையா படிச்சிருக்கோம் சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இதை பற்றி வந்துட்டு அகிரா குரோசாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் டேரக்டர், நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, ஜாப்பனீஸ். அவர் ஒரு ட்ரீம்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். அவரோட முக்கியமான பல படங்கள் அந்த ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு சின்ன சின்ன கனவுகள் தான் அந்த படத்தினுடைய ஒரு தொகுப்பாக இருக்கும். அதில் வந்துட்டு அவர் 2 இது சொல்லுவார். இந்த அணு ஆயுதம் போர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு போர் நிகழுமானால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையை அவர் சொல்லுவார். அப்போ இருக்கக்கூடிய அந்த மனித சங்கதிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கொம்போடு இருப்பாங்க. அதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மரபணுக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இயற்கையாக வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது. அது இப்படி தான் மியூட்டேட் ஆகணும்னு அதில் ஒரு கோடு வந்து ஃபீட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் என்னோடய கை, ஐப்புருவங்கள் இது எல்லாமே இப்படி இருக்குது. இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது, இந்த அணு ஆயுதங்கள்லேருந்து வரக்கூடிய வெளிப்படைகள், இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மரபணுவில் முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம சாதாரண ரேடியேஷனுங்கிறது வேறு, எக்ஸ்ரேங்கிறது வேறு, யூவி ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காமா ஆல்ஃபா பீட்டா ரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது ரொம்ப மோசமானது. அதில் இந்த காமா ரேஸ் ரொம்ப, இது வந்து நம்ம உடலுக்குள்ளே பூந்து வெளியே வரக்கூடிய தன்மை உடையது. இது எல்லாமே அயனைஸ்டு ரேடியேஷன். இதில் வந்து அயன் அப்படிங்கிற ஒரு தனி அனுபவம் இருக்குது. இது நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. முக்கியமாக நம்மளுடைய எலும்பு சதை பகுதிகளில் வந்து ஒரு விதமான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அடுத்தது மரபணுக்கள் இவை மாற்றம் பண்ணும். இப்போ இந்த மரபணுவில் என்ன மாற்றம் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் 2 தலைமுறை உட்காந்து சோதிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு கிளினிக் ட்ரையல் எடுத்தால் தான் உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் தாத்தாவுடைய கேரியர், எங்கள் தாத்தாவுடைய மரபும் எனக்கு இருக்குது, என்னுடைய மரபுன்னு என்னோடய பேர பிள்ளைக்கு போகும். அப்படி தான் இல்லை, என்னோட பையன் வந்து என்னுடைய மரபனுடைய கேரியர் அப்படி தான். இப்படி தான் அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மரபணுவில் இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மாற்றத்தை உண்டாக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு வந்துட்டு மியூட்டேஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் ஐப்ரோ கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான இந்த ஃபேர் காம்ப்ளெக்ஷன் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அழகுன்னு சொல்லக்கூடிய டெஃபினேஷனுக்கு எல்லாருமே காரணம் அந்த ஜீன் தான். அந்த ஜீனில் நீங்கள் இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா மனிதனுக்கு எதோ ஒரு 6ஆம் விரல் வரலாம், 2 கொம்புகள் முளைக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம். ஆமாம், வால் இருக்கலாம். அந்த படத்தில் வந்து அவர் அப்படி தான் காமிச்சிருப்பார். 2 கொம்புள்ள மனிதர்கள், 1 கொம்புள்ள மனிதர்கள் இருப்பாங்க. இந்த 2 கொம்புள்ள மனிதர்கள் 1 கொம்புள்ள மனிதர்கள் அடித்து சாப்பிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்லலாம், அங்கே கூடிய இந்த இது வந்து மனித இனத்துக்கு மட்டுமில்லை, மற்ற எல்லா ஸ்பீசிஸுக்குமே, தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குக்கும் அது அந்த மியூட்டேஷன் ஏற்படும். சாதாரண சின்னதாக இருக்கக்கூடிய செடி வந்து மரம் மாதிரி பெருசாக இருக்கும், கலர் வந்துட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் இதோடைய கிளைமேட்டிக் இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அணு ஆயுதங்களுக்கு குறித்தான வந்துட்டு ஒரு கிளைமேட்டிக் ஸ்டடி ஒன்று பண்ணாங்க.
சோவியத் யூனியன் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து வந்துட்டு 80களில் அவங்க வந்து சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. உலகில் வந்து ஒரு அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அது எப்படிப்பட்ட மாற்றங்களை சுற்றுச்சூழலுக்கு மட்டும்தான் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய கிளைமேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாறிடும். வாயுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதனாலே வந்து ஆசிடிஃபிகேஷன் வந்துட்டு அதிகமாகும் அப்படிங்கிறது. அதை வந்துட்டு நியூக்ளியர் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவநிலையே கம்ப்ளீட்டாக வந்து இதன் மூலமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம சுவாசிக்கூட காற்றுல இருந்துட்டு, நீர்நிலைகளில் இருந்துட்டு, ஆகாயம் இருந்துட்டு, நிலம், இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரேடியேஷனாக மாறிடும். அப்போ நம்ம மனித இனம் அப்படிங்கிறது வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக பூமி மாறிடும். ஒரு எக்ஸப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் மட்டும் வாழலாம். ஏன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு வந்துட்டு ரேடியேஷனை மீறி வாழ்வதற்கான இது இருக்குது, அதுக்கான தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரப்பாம்பூச்சியில் ஒரு வகையான கரப்பாம்பூச்சிக்கு தான் அந்த தன்மை இருக்குது. ஸோ அந்த கரப்பாம்பூச்சிகள் மட்டும் வாழலாம். அப்போ நம்ம எல்லாம் போனதுக்கு பின்னாடி பூமி என்பது கரப்பாம்பூச்சிகள் மட்டுமே வாழ்வதற்கான ஒரு இடமாக மாறிவிடும். அது ஒரு பிரைமரி பீயிங்காக அப்படியே ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம்ல சார். பட் நீங்கள் சொல்கிற அந்த இம்பாக்ட்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்புறம் நம்ம உலகத்தில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட வேர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வந்தா கடைசியில் அது வந்து எந்த இடத்துல முடியுதுன்னா வந்து மனிதனுடைய ஆசை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மனுஷனுடைய ஆசை தான் வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து அழிவு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரிலீஜியஸ்ல பாத்தீங்கன்னா யமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. அழிவுக்கு வந்து முக்கிய காரணம் அவர் தான். ஏன்னா அவர் தான் வந்து உயிர் பறிக்கிற அந்த தன்மை கொண்டவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வந்து அழிவு அப்படிங்கிறது வந்து உயிரோட நடமாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனிதர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடை வந்து காமிக்கிறது வருத்தமான ஒரு செய்தியா இருக்கு இல்லையா? அவரோட கான்ட்ரிபியூஷன் தேவையில்லை, நம்மளே நம்மளுக்கு யமனா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு பேசுறதுக்கு, தொடர்ந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று